Welcome to my channel, guys. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லி டெய்வர் தக்கி. இன்றைக்கி நம்ம சூப்பரான தொன்னை பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் குக்கராக எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 10 to 12 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி எடுத்து கழுவி வச்சாச்சு. இப்போ நான் அந்த ஆயிலில் ஒரு 10 to 15 பிரியாணியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காண்டி இந்த தொன்னை பிரியாணிக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளேவருக்காண்டி தான். ரொம்ப 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 டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் அதை நல்லா வதக்குறேன். நல்லா ஆயிலும் நெய்யும் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், கீ ஆட் பண்ணும்போது நான் காட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி நாங்கள் 10 to 12 பேருக்கு எவ்வளோனா 1 கிலோ அரிசி 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா அது அழுக்கு பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி 1க்கு 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவி அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு சைட் பை சைடு இதையும் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சதுன்னா அப்புறம் பிரியாணி டேஸ்ட்டே மாறிடும். ஓகேவா கைஸ், இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறமா நான் 4-5 தக்காளியை நல்லா இந்த மாதிரி நீளுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை தனியாக ஒரு வடை சட்டியில் ஏன் இந்த மாதிரி அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெளுத்துள்ளி அதாவது வெங்காயம் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருங்க. சாஃப்டாக ஆகணும். அப்படியே வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சாஃப்டாக வெந்தால் போதும். இந்த மாதிரி பெரிய கரண்டியை வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூடவே நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான், பிரியாணியோட ஃப்ளேவரை. நிறையா பேர் தொன்னை பிரியாணிக்கு தக்காளி இல்லாமல் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் போட்டிருக்கோம். இதை என்னென்னா 1.5 தேங்காயை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே சூப்பு தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் வேக வச்ச தண்ணி இதோட கொஞ்சோண்டு சூப் வேக வச்ச தண்ணி, அப்புறம் ஃபுல் மட்டன் பீசஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டரியாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த பிரியாணிக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் ரெடி, மட்டன் பீசஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த வடை சட்டியில் நம்ம அரிசி வச்சுருந்தோம்ல, அதில் நெய் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. தக்காளிக்கு அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும். அதுக்காண்டி தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி அரிசியை நல்லா இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் போட்டு நெய் ஊற்றி நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் மெதுவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சைடில் தக்காளியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா அது வெந்து வரணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அரிசியில் ஏன் இந்த மாதிரி நெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பிரியாணிலையும் குழஞ்சி வராமல் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன்.
பிரியாணி பேஸ்ட்டு. இதுக்கு வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல, ஒன்லி ஹோம்மேட் மசாலா. என்னென்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து தனியாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு அதுவும் தனியாக அடித்து அது எல்லாத்தையும் ஒரே மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கி நம்ம ஊற்றிருந்தோம் ஆயில் அப்புறம் நெய்யெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் வந்து அரிசி வந்து நல்லா தண்ணி வத்திருச்சு. அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கீழே அடிப்பிடிக்கக்கூடாது அரிசி. இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ஒரு 12 மெம்பர்ஸ்க்கு சமைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து மேலே வரைக்கும் இருக்கணும் மசாலா. அப்போ தான் வந்து ஊற ஊற நமக்கு வந்து மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் சிக்கன் பிரியாணிக்கு போடுற மாதிரி மசாலா வந்து கம்மியாக போடக்கூடாது. மட்டன் பிரியாணிக்கு எப்போயுமே ஃப்ளேவர் வந்து கூடுதலாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய மசாலா எடுத்து அரைச்சிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம். நாம் கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நாமளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் சைடில் கிரேவி. இந்த கிரேவி வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா சிம்மில் தான் நம்ம வச்சுருக்கணும். அப்பப்போ வந்து கிளறி விடணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சோண்டு வந்து இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மட்டன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க கைஸ். வதக்கிட்டு சால்ட் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனலாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு மசாலாலாம். மட்டன் பீசஸும் அந்த மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து தேங்காய் தண்ணியும் சூப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா 2 தேங்காய் எடுத்துக்கோங்க. 1.5 தேங்காய் போதும். சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா 2 தேங்காய் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு எதுவும் எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாதனால நமக்கு இதெல்லாம் தான் வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும், கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொதி வந்துருச்சு, கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கிரேவி பாருங்கள் நல்லா டெண்டரியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா நம்ம நெய்யில் போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அதை உதிரி உதிரியாக வந்து கையில் கிளறி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி.
சீரக சம்பா அரிசி நல்லா நெய்யில் வறுத்தது நான் வந்து இந்த பிரியாணி தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் வேக வச்சா போதும். பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வேக விடக்கூடாது, குழஞ்சிடும், அடி பிடிச்சிரும். ஏன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கிறனால சீக்கிரமாக வந்து தண்ணி வற்றிடும் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், லிட்டை நல்லா வந்து டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு விசில் போட்டுறேன். நல்லா மேலே டைட் பண்ணி விட்டுருங்க, எந்த காற்றும் உள்ளே போகாத அளவுக்கு. சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாட்டி வெளியே வந்துடும். இப்போது விசில் போட்டுடலாம். விசில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு விசில் வந்துருச்சு. சைடில் வந்து நான் இன்னொரு சிக்கன் கிரேவிக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு நம்மளோட பிரியாணி. 10 மினிட்ஸ் கழித்து விசில் வந்து ஆவி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஆவி வந்து சீக்கிரமாக வெளியே போகிறது நமக்கு தெரியும். இல்லாட்டி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம நிறைய பண்ணுறதுனால, குவான்டிட்டி செய்கிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு விசிலும் வரும்போது நம்ம பார்த்து அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து சின்னதாக சொதப்பினா கூட அப்புறம் ஃபுல்லுமே கெட்டு போயிடும். ஆவி நல்லா வெளியே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விசில் எடுத்துக்கிறேன். வாவ் வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேலே ஓட்டையாக கேப்பாக இருக்குல்ல, இதில் தான் வந்து நம்ம மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ரைஸோட அதுக்கு வந்து கரண்டியோட பின்பகுதி நீளமாக இருக்கிற பகுதியை வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப பொறுமையாக கிளறணும், இல்லாட்டி மசாலா கீழே விழுந்துடும், இல்லாட்டி அரிசி கீழே விழுந்துடும். நம்ம பக்குவமாக பண்ணணும், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். கீழே வரைக்கும் நம்ம எடுத்து விட்டு அந்த மசாலா மேலே இருக்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குழஞ்சி விடாமல் அரிசி வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும். அப்படியும் பாருங்கள் லைட்டாக வந்து கீழே அடி பிடிச்சிருக்கு. எதுக்காக வேண்டி அப்படி ஆகுதுன்னா, கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது அது ஆக தானே செய்யும். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே காய்ஸ் அடிப்பொலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியான இந்த தொன்னி பிரியாணியை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து திரும்ப இதையே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து நாங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ அசந்து போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நினச்சி பார்க்காத அளவுக்கு. இந்த பிரியாணி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் நாமளாக வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப 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 டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பக்குவமாக அந்த அரிசி தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம கரெக்டாக விட்டு செஞ்சிட்டோன்னா உண்மையிலே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இது காலியாகிடும் சீக்கிரம். பாருங்கள் கைஸ், நம்மளோட ஆத்தென்டிக்கான தொன்னே பிரியாணி எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சோண்டு எடுத்து சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா?
ஆஹா, பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அவ்வளோ எம்மியான டேஸ்டியான இந்த பிரியாணியும் எல்லாருமே கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி டைரி வித் அக்கியை அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.